இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு நம்மளுடைய பாவங்களை எப்படி தொலைக்கலாம் அப்படிங்கிறது. இந்த பாவம் அப்படிங்கிற விஷயம் பெருசா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. நம்ம இந்த ஜென்மத்துல பண்ற பாவங்கள், முன் ஜென்மங்கள்ல பண்ணின பாவங்கள் எல்லாம் தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையா அமையுது. சில பேருடைய வாழ்க்கையில பார்த்தோன்னா எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த முயற்சிக்கான பலன் இல்லாமலே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தா ஒரு பெரிய முயற்சியே இல்லாம இருக்கும். ஆனா வெற்றியினுடைய அளவை பார்த்தோம்னா முயற்சிக்கும் வெற்றிக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாம இருக்கும். அவங்களுடைய உழைப்பு இவ்வளோண்டு இருக்கும். ஆனா அவங்களுடைய பலன் பார்த்தோம்னா இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த ப்ரொபோர்ஷனை நம்மளால ஏன் எப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு சிலரது பிரம்மாண்டமான உழைப்பா இருக்கும். அவங்களுடைய முயற்சி பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு பலன் பார்த்தா சிறிதா இருக்கும். அப்போ இதனுடைய அளவுகோல் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏன் என்ன அளவுல இது நடக்குது, நான் எவ்வளவு முயற்சி பண்ணா எவ்வளவு வரும். இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ்ல எல்லாம் பார்த்தோன்னா மோட்டிவேஷன், இது ஐ கேன் ஐ வில் அப்படின்லாம் இது பண்ணுவாங்க. ஐ கேன் ஐ வில்லாம் ரைட்டு. ஆனா எந்த அளவுக்கு முடியுது? முட்டி மோதுறோம். நீங்க முடியும் முடியும்னு இது பண்ணுங்க, வருது. ஆனா எந்த அளவுக்கு வருது? நம்ம முயற்சி அளவுக்கு வந்துருதா? நம்மளுடைய எதிர்பார்ப்பு அளவுக்கு வந்துருதா அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு முட்டுக்கட்டை நம்மளுக்கு தெரியுது. அது முட்டுக்கட்டை இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். முட்டுக்கட்டை இல்லாம போய்கிட்டே இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டேன்னா முயற்சி பண்ணுப்பா கிடைச்சிடும் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா எவ்வளவு முயர்ந்தும் நம்ம எங்கேயோ போய் முட்டிக்கிட்டு தான் நிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு நல்லா புரியும். அது அவங்களால மட்டும்தான் உணர முடியும். இதுக்கு பெரும்பாலும் காரணம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தான், பாவங்கள் தான். அது ஏதோ ஒரு விதத்துல இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு தடையாவே நிக்குது. இதுக்கு நிறைய வழிகள் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நான் பிராக்டிக்கலா என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த, நான் கத்துக்கிட்ட, நான் அனுபவிச்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஈஸியா பாவம் போறதுக்கான ஒரு வழி இருக்கு, ரொம்ப ஈஸி. யாராவது ஒரு சித்தருடைய சமாதியில ஒரு 3 நாள் போய் தங்கிட்டு வாங்க. அந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா நீங்க இந்த புக்கு படிக்கிறது, ஃபோன் பேசுறது, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு அதுக்கு நடுவில் ஏதோ ஒன்று பண்ணுறது, அந்த மாதிரி இல்லாமல் தவம். இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா 72 மணி நேரம் தவமாக இதை நீங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ரிசல்ட்டை பார்ப்பீங்க. சித்தருடைய ஜீவ சமாதினா நிறைய இருக்கு, நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் உங்களுக்கு அமைதி காக்கக்கூடிய இடமா நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. மௌனமா இருக்கணும். இந்த 3 நாளுமே போய் இறங்கினோமா, வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லணுமா, சொல்லிட்டு நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த ஃபோன்ல பேசுறது, புக்கு படிக்கிறது இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. 72 மணி நேரம். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 4வது நாள் காலையில 10 மணிக்கு தான் உங்களுக்கு 72 மணி நேரம் முடியும். அப்ப அந்த 72 மணி நேரத்துல சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. இதை தாண்டி சாப்பிட்ற நேரம், தூங்குற நேரம் தாண்டி உங்களால் எவ்வளோ நேரம் மௌனமாக உட்கார முடியுதோ, அந்த எந்த சித்தருடைய சமாதியில் நீங்கள் உட்கார்றீங்களோ அந்த சித்தரை மனசில் இது பண்ணிக்கிட்டு, ஐயா என் பாவங்களெல்லாம் எடுத்துக்க, உன்னால மட்டும்தான் இந்த பாவங்களை அப்படியே வாங்கி உன்னால ஜீரணம் பண்ண முடியும். என்னால இதை அனுபவிச்சு தீர்க்க முடியாது. இது எவ்வளோ பெரிய பாவம், என்ன இது, இன்னும் எத்தனை ஜென்மா நான் இதுக்காக கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியாது. அதனால இதை நான் உனக்கு கொடுத்துடுறேன், என் பாவங்களெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன், நீங்க எடுத்துக்கிட்டு எனக்கு இதுல இருந்து எனக்கு நிவர்த்தி கொடுங்க
இந்த பாவங்களெல்லாம் நீங்க எடுத்துக்குங்க, எனக்கு வந்து இதுல இருந்து நிவர்த்தி கொடுங்க, இப்படியே பெனாத்திக்கிட்டே இருங்க. வேற ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம். அமைதியா உட்காருங்க, அவரோட கனெக்ட் பண்ணிக்கங்க, அவரோட பேசுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, என் பாவ மூட்டையை எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து நிவர்த்தி கொடுங்க, பாவ மூட்டையை எடுத்துக்குங்க, எனக்கு நீ இப்படியே பெனாத்துங்க, பெனாத்திக்கிட்டே இருங்க. 72 மணி நேரத்துல தூங்குற நேரம், சாப்பிடுற நேரம் போக, மத்தியானம் தூங்கணுமா தூங்குங்க. உங்களை வந்து கண்முழிச்சு இது பண்ண சொல்லல, சாப்பிடாம விரதம் இருந்து பண்ண சொல்லல. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. மிச்ச நேரம்லாம் பெனாத்திக்கிட்டே இருங்க. 72வது மணி நேரம் நீங்க முடிச்சுட்டு கிளம்பும் பொழுது சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னா, நன்றி ஐயா, நீங்க எடுத்துக்கிட்டீங்க, குருஜி நீங்க எடுத்துக்கிட்டீங்க, சித்தர் சுவாமி நீங்க எடுத்துக்கிட்டீங்க, நன்றி. நான் இதுல இருந்து இன்னைக்கு நிவர்த்தியாகி, இந்த பாவங்கள்ல இருந்து நான் முக்தியாகி, நான் ஒரு நல்ல ஜீவனா நான் வந்து இன்னைக்கு திரும்பி போறேன். என்னுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான், இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடணும். திருப்பி தேடக்கூடாது. சாவியை தொலைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேடினா என்ன அர்த்தம்னா அது கிடைக்கணும்னு அர்த்தம். தேடக்கூடாது. திருப்பி வந்து நடக்குமா, என் பாவம் திருப்பி என்ன வந்து ஏதாவது தடை பண்ணுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா திருப்பி வந்துடும். தேடக்கூடாது. கொடுத்துட்டோம், முடிஞ்சிடுச்சு. அந்த நம்பிக்கை வேணும், கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வேணும். இந்த சித்தர் பெருமான் எடுத்துட்டு இருப்பார் என்னோடத, அதுல இருந்து எனக்கு நிச்சயமாக வந்து முக்தி கிடைச்சிடுச்சு, அவர் எடுத்துப்பார். ஏன்னா அவர் நம்மள மாதிரி அல்பம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம சொத்து கொடுத்தாதான் ஒத்துப்போம், அள்ளி அள்ளி காசை கொடுத்தா ஒத்துப்போம், அதுக்கே கொடுத்த தடவை ஒத்துப்போமா இருக்கும், அடுத்த தடவை வந்தாலே இவங்க ஏன் வந்தாங்கன்னு கேட்போம். அது நம்ம புத்தி, அல்ப மனுஷ புத்தி. சித்தர் அப்படி இல்லை, நீங்க பாவம் தான் கொடுக்குறீங்க, ஆனா அவர் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு உங்களை ரட்சிக்கிறதுக்கு தான் அவர் இருக்கார் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால தாராளமா அவர்கிட்ட அதை கொடுத்துட்டு இதை வாங்கிக்குவாரான்னு கேட்க வேண்டாம். நீங்க என்ன கொடுத்தாலும் அவர் வாங்கிப்பார். இதை அவரால் ஈஸியா வந்து ஜீரணம் பண்ண முடியும். அதனால நீங்க கொடுக்கறத பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால்தான் அவர் சித்தர். நீங்க யாரையானா வந்து இவர் சித்தர், இவர் வந்து புத்தர்னு சொல்லி நீங்க போய் காலில் விழுந்தீங்கன்னாலும் உங்க பாவ மூட்டையை கொடுத்தா அவங்களால வாங்கிக்க முடிஞ்சா மட்டும்தான் அவர் அந்த தகுதிக்கு நிலையானவர், இல்லைன்னா அவர் இல்லை. நீங்க சொல்லலாம் அவர் சித்தரா நீங்களா வச்சுக்கலாம், நீங்க வந்து காவி கட்டினவெல்லாம் சித்தர்னு நீங்க வச்சுக்கலாம். ஆனா வந்து இல்லை, யார் பாவ மூட்டையை வாங்கிக்கிட்டு அதை ஜீரணம் பண்ண முடியுமோ அவர் தான் சித்தர். அப்போ நீங்க இதை கொண்டு போய் கொட்டிட்டு முழு மனதோட நம்பிக்கையோட என்னோடது முடிஞ்சது தீர்ந்ததுன்னு நீங்க திரும்பி வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு 180 டிகிரிஸ் டர்ன் கண்டிப்பாக இருக்கும். பெரிய யூ டர்ன் நீங்க உங்க லைஃப்ல போடுவீங்க. நான் பிரத்யட்சமா நான் பார்த்துருக்கேன், நான் நிறைய பேருக்கு இதை சொல்லியிருக்கேன். இதுல பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சித்தருடைய சமாதி நம்ம போய் இருக்கக்கூடிய இது அப்படின்னாக்கா ரமணாசிரமம். ரமண மகரிஷி மாதிரி ஒரு உன்னதமான ஒரு மகரிஷியை நம்ம பார்க்க முடியாது. அதை தாண்டி யாரும் இல்லைன்னு நான் சொல்ல வரல. இதை ஏன் நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டா, அங்க வந்து நீங்க மௌனம் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. எந்த சலசலப்பு இருக்காது, சத்தம் இருக்காது, அருமையான சாப்பாடு. அவங்க எதுக்கும் வந்து இவ்வளோ பைசா கொடு இதுன்னெலாம் கேட்கறது இல்லை. நீங்களா என்ன கொடுத்துட்டு வரீங்களோ அதுதான். ஆனால் கண்டிப்பாக நீங்களா ஏதாவது கொடுத்துட்டு வாங்க. இதில் வந்து நீங்கள் போயிட்டு வர சார்ஜ் தான். அங்கே பெருசாக வந்து ரூம்க்கும் அவங்க வாங்கறது இல்லை, சாப்பாட்டுக்கும் வாங்கறது இல்லை. நீங்களா ஏதோ கொடுத்துட்டு வாங்க. ஒரு அருமையான இடம் நீங்கள் உங்கள் மௌனம் காக்கிறதுக்கு. அதனால நீங்கள் ரமண மகரிஷி ஆசிரமம் போகலாம். பட் அங்கே தான் இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. சதாசிவ பிரம்மேந்திரா ஆசிரமம் போகலாம். ஆனால் அங்கே நைட்டு தங்குற வசதியெல்லாம் இல்லை. ராகவேந்திர மடம் போகலாம். ஆனால் அங்கேயும் வந்து அந்த சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும், நம்மளால மௌனம் இருக்க முடியாது. அதனால நீங்கள் செலக்ட் பண்ணுற இடம் வந்து மௌனம் காக்கக்கூடிய இடமா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி போங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து ஒரு 180 டிகிரிஸ் டர்ன் இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.